அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். நான் அர்சத். இந்த பயணத்தில் நம்ம பார்க்க போகிறது கென்யாவில் இருக்கிற மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபாரஸ்ட்டில் ஒன்று தான் அந்த கரூரா ஃபாரஸ்ட். இதில் நம்ம செஞ்ச சைக்கிளிங் அட்வென்ச்சர், பச்சை பசேல் இருக்கிற ட்ரீஸ், வாட்டர் ஃபால்ஸ், கேவ்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நைரோபி சிட்டியில் சேஃப்டி பற்றி கவலைப்படாமல் சுற்றினா என்ன நடக்கும்? ஸோ இதுதான் நம்ம தங்கி இருந்த ஹாஸ்டல். ஸோ இட்ஸ் அப்பார்ட்மெண்ட். இதில் 3 பெட்ரூம்ஸ் இருக்குது, 3 கெஸ்ட் தங்கலாம். அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இங்கால அந்த தெரிகிறது தான் நேஷ்னல் ஃபாரஸ்ட். அனிமல்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குமா சொல்லி சொல்கிறாங்க. இது காமனான ஹால். ஸோ ஹியர் யூ கேன் மீட் கேரோல் ஹியர். ஹலோ கேரோல். ஸோ கிச்சன். The guests can cook, right? Yeah. நம்ம இதை எடுத்து வந்தோம்னு சொன்னால் குக் பண்ணலாம். இங்கே ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட். அப்போ அவர் கால் பண்ணி அங்கே வர சொன்னார். இங்கே இப்போ பவர் இல்லை, ஸோ அதான் பிரச்சனை. ஸோ பால்ட் புக் பண்ணியிருக்கு. நம்ம பால்ட்டில் ஏறிட்டு டவுனுக்கு போக வேண்டியது தான். டவுனில் தான் இருக்குது. அவர் இருக்கிற இடத்துலேருந்து பக்கத்தில் தான் இருக்குது ஒரு ஃபாரஸ்ட், கரூர் ஃபாரஸ்ட். அதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கிறோம். இப்போ நம்ம வந்திருக்கிறது அனஸ்னு சொல்லி ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரூமுக்கு. அப்போ அவர் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒன்றில் தான் இருக்கார். ஸோ இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். இங்கேருந்து தான் நம்ம அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போகிறதுக்கு பிளான். அவரும் வாரன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ப்ரெக்ஃபாஸ்ட் தந்தாங்க, எடுத்தாச்சு. அது பிறகு இப்போ ரெடி ஆகிட்டு போக வேண்டியது தான். இன்றைக்கு நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணுற பிளான். ஸோ இங்கேயும் பவர் கட் தான், ஆனால் அங்கே ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இருந்த ரூமில் இருந்து அப்படியே நம்ம கரூரா ஃபாரஸ்ட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ நம்மளுக்கு கூட நுப்ரிஸ் இருக்கார், அடுத்தது அனஸ் இருக்கார். கரூரா ஃபாரஸ்ட் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டு நான் வந்திருக்கிறது கேட் ஏல இருந்து தான் அவ்வளோ போகிறோம். டிக்கெட் எடுத்து பிளாஸ்டிக் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடலாது. பாட்டில்ஸ்லாம் எடுத்திங்கன்னா இங்கே வந்து வச்சுட்டு பிறகு தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இங்கே என்னென்னு சொன்னால் மெயினாக அந்த காசெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற இது இல்லை. ஸோ அங்கே அனஸ்ட்டில் வந்துட்டு என்ன ஆப் அனஸ், அது எம்பஸா, அந்த ஆப் வச்சுருந்தா லேசி. அடுத்தது நீங்கள் இப்போ டெக்ஸிலேயோ சம்திங் நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆப்பை யூஸ் பண்ணுறது பெட்டர். இல்லைன்னு சொன்னால் கார்டை அக்செப்ட் பண்ண. ஏன்னா நீங்கள் காசு இப்போ 1000 கொடுத்தீங்கன்னு சொன்னால் மிச்சம் வராது, ரைட்? ஒரு 700ன்னு சொன்னால் மிச்சமே வராது. நான் எடுத்துக்கியா, நான் நினச்சிக்கிறேனே என்ன சொல்லி எடுத்துடுவாங்க. இன்னும் 2-3 நாள் இருந்தேன்டா நானே பழகிடுவேன். 600 எடுக்கிறான் இதுக்கு. இப்போ ஸ்டார்ட் ஆகுது லில்லி லேக். லில்லி இல்லையே, ப்ளஸ் லேக் தான் இது. சில பல லில்லிஸ் இருக்கு. ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கு, கிரிக்கெட் விளையாடலாம். அப்படியே நீங்கள் வந்தோம்னு சொன்னால் டென்னிஸ் விளையாடக்கூடிய இடமும் இங்கே இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சைக்கிள் எடுத்துகிட்டு உள்ளுக்கு சுற்றி பார்க்க போகிறோம். முதலாவது 500 கென்யன் மணி அது கொடுத்துருக்கோம் ஒரு சைக்கிளுக்கு. சைக்கிள் வாடகைக்கு வழங்கப்படும். என்ன ராமலிங்கம், ஆலையை பார்க்க முடியல, எப்படி இருக்கு? எல்லோ ட்ரெக்கில் போனால் 5 ஹவர்ஸ் நடக்கணும். ப்ளூ ட்ரெக் 10 ஹவர், க்ரீனில் வந்துட்டு 15 கிலோமீட்டர்ஸ், நாட் ஹவர்ஸ். நாங்கள் இப்போ சைக்கிள் எடுத்துருக்கிறதால ரெட் லைனில் போயிட்டு அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம். ஒரு செக்இன் தெரியுது அவங்களுக்கு. அதில் வந்துட்டு திரும்ப செக் பண்ணுறாங்க பேக்கில் பாலித்தீன் அப்படின்னு ஐட்டம்ஸ் இருக்கான்னு சொல்லி. ட்ரக்ஸ், டுபாக்கோ, ஆல்கஹால் அது எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த இடத்துல இருந்து சைக்கிள் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்குள்ளே தான் நாங்கள் இப்போ போகணும். நல்லா சுரியாக இருக்குது, வழுக்குது. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, வாடகை தரவில்லை. இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள் சைக்கிள் வீரர்கள். ஜம்போ. No, not squat. Sorry. நீ மிருகம் வந்துட்டாங்க.
இது ஒரு சிறப்பான அட்வென்ச்சர். சறுக்க போகுது. டயர் சறுக்கினா சைக்கிளை எடுத்துகிட்டு தள்ளுறது தான். இப்படி போகலாம் நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு. இது நம்ம சாதாரண சைக்கிளிங் மாதிரி இல்லை, மவுண்டன் சைக்கிளிங். இப்போ மலையில் ஏறிக்கிட்டு இருக்கேன். இது சரியான ஏற்றம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா விலங்கில். இடையில் எனக்கு லைக் மூச்சு வாங்க தொடங்கி ஸ்டாப் பண்ணிட்டேன். கூட வந்த 2 பேரும் உடனடியாக வித்ரோ ஆகி போயிட்டுருக்காங்க. ஸோ நான் எப்படி இந்த சைக்கிளிங்கை முடிக்கணும்னு தான் யோசிக்கிறேன். காட்டுக்குள்ளே தனி ஒரு பயணம். ஹலால் போயின் ஆப்பிரிக்க காட்டுக்குள் கரூரா பரத்துக்குள் ஏதாச்சும் வளருவோம். கருவேப்பிலை கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த காட்டுக்குள்ளே. உங்களுக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான். ஸ்மெல் குட், இட்ஸ் ரெஃப்ரெஷிங். கொஞ்சம் ஓய்வு எடுத்து விட்டு செல்லலாம். ஸோ இவங்க தான் அந்த கரூரா ஃபாரஸ்ட் வங்காரி மாதாயின்னு சொல்லியிருக்காங்க ப்ரொஃபஸர். அவங்க வந்துட்டு இந்த பிளேஸை ப்ரொடெக்ட் பண்ண தான் சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி ஒன்று கட்ட போயிருக்காங்க லாங் இயர்ஸ் பேக். அந்த வங்காரி மாதாங்கிற ப்ரொஃபஸர் வந்துட்டு அதை தடுத்து போராட்டம் பண்ணி இல்லைன்னு சொன்னால் இதை இப்போ ஹோட்டல் ஆக்கியிருப்பாங்க. அடுத்தது இதெல்லாம் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட். ஒரு சிட்டி லிமிட்டுக்குள்ளே இருக்குது. அதுவும் ஒரு கேபிட்டலுக்குள்ளே இருக்கிற உலகத்திலேயே பெரிய காடு. ஃபோல்ஸ் ருக்குனா ஃபோல்ஸ் லூப்பா. ஓகே, இதுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். ஒத்த கையால் வண்டி ஓடுவது மிகவும் ஆபத்தானது. இலங்கையிலையும் இது மாதிரி ஒரு சைக்கிள் ஓடுற மவுண்டன் சைக்கிளிங் இடம் ஒன்று கட்டணும். இதுதான் அந்த வாட்டர்ஃபால். முதல் முறையாக சைக்கிளில் வாட்டர்ஃபாலுக்கு வந்திருக்கோம். நம்ம இப்போ பார்த்தது வாட்டர்ஃபாலோட ஒரு லூப் தான். மெயினான வாட்டர்ஃபால் இங்கேருந்து நிறைய தூரத்தில் இருக்குது. அது போகணும். ஆல்மோஸ்ட் நம்ம 50 நிமிஷம் சைக்கிள் மவுண்டன் சைக்கிளிங் பண்ணிட்டோம். ஸோ 2 ஹவர்ஸில் சைக்கிளை ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ மெயின் வாட்டர்ஃபாலை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். திரும்பவும் ஒரு மொரட்டு ஏற்றத்தில் ஏறிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், தண்ணி எடுத்து வரல. சமாளிப்போம். சரியான தாகமாக இருக்குது. நம்ம இப்போ போன வாட்டர்ஃபாலில் இருக்கிற தண்ணியை குடிப்போமான்னு தான் பார்த்தேன். சரியான சுரியாக இருக்குது. கொஞ்சம் கிளியராக இருந்தாலும் நான் குடிச்சிருப்பேன். மொக்கை வித் எனி கைண்ட் ஆஃப் வாட்டர். பார்ப்போம். இப்போ நம்ம போகிற மெயின் வாட்டர்ஃபாலில் தண்ணி கிளியராக வந்துச்சுன்னு சொன்னால் அள்ளி குடிக்க வேண்டியது தான். நம்ம வந்த கேட் தான் அது, லிமோரு கேட். அதுக்கு போயிடலாம். டு கேவ்ஸ் அண்ட் வாட்டர்ஃபாலும் இதே வழியில் தான் இருக்குது. ஒரு 300 மீட்டர் தூரம் நடந்து வந்திருக்கேன் நம்ம சைக்கிள் வச்சுட்டு வாட்டர்ஃபாலில் இருந்து. இந்த வழி சரியாக வழுக்குது, அப்படியே சுரியாக இருக்குது. காலை வச்சோம் அப்படியே போக வேண்டியதுதான். அப்படியே அந்த குகைக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த குகை. தண்ணி ஒழுகிக்கிட்டு இருக்கு. அறுக்கி விழுந்தோம் சம்பவம். ரொம்ப டார்க்காக இருக்கு. என்ன போகுது கீழே. இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிறோம். வாட்டர்ஃபால் பார்த்துட்டு போகலாம். வாட்டர்ஃபால் நான் பாஸ் பண்ணி வந்தேன். எப்படியும் அதே வழியால் தான் வரணும். எல்லாம் அந்த இடத்துல தான் நான் சைக்கிளை வச்சுருந்தேன். அப்போ ஸோ குகையில் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். சரியா அந்த வாட்டர்ஃபாலில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் முதலாவது குகை இருக்குது. ஸோ அதுதான் பெரிய குகை. அதுக்கு அங்கால இன்னும் 2 சின்ன குகை இருக்கும். அதில் வந்தவங்க சொன்னாங்க. ஸோ நான் அந்த முதலாவது குகையை பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிறேன். சைக்கிளை போட்டுட்டு வந்தேன். எவனாச்சும் கால் நோவுது இதை எடுத்துகிட்டு போயிடுவோன்னு போயிருந்தான்னு சொன்னால் சம்பவமாகும். இன்றைக்கு போய் பாப்பம் சைக்கிள் இருக்கா இல்லையான்னு சொல்லி. இப்போ நம்ம உடனடியாக வாட்டர்ஃபால்கிட்ட போயிட்டு 2 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு தண்ணி அள்ளி குடிச்சிட்டு. அது முடியாது, தாகமாக இருக்குடா. தண்ணியெல்லாம் சரியான சுரியாக இருக்குங்க, பார்த்த விளங்கும். ஸோ இந்த வாட்டர்ஃபாலில் தண்ணீர் குடிக்க முடியாது. நீங்கள் தண்ணி குடிக்கணும்னு சொன்னால் ஸ்ரீலங்காவுக்கு வரவும் வாட்டர்ஃபாலில் அள்ளி நீங்கள்
தண்ணி குடிக்கலாம். நாங்கள் பைக் எடுத்த இடத்துல நிறைய பேர் ஹெல்மெட் எடுக்காமல் போகிறாங்க. நான்லாம் ஊரில் சர்வதேச சைக்கிளிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போட வேணான்னு யோசித்தேன். நல்லா லுக்காக இருக்குன்னு சொல்லி தான் போட்டேன். ஆனால் நானே 2 தரம் ஜர்க்காகி விழுந்தேன். ஸோ பெட்டர் ஹெல்மெட்லாம் போட்டு ட்ராவல் பண்ணுறது ஹைலி ரெக்கமெண்டட் த ஹெல்மெட். வெற்றி எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அதோட மகிழ்ச்சியான விஷயம் சைக்கிள் இருக்குது, ஆட்டையை போட்டு போகலை யாரும். ஸோ நம்ம இப்போ கேட் ஏக்கு போனோம்னு சொன்னால் அப்படியே நண்பர்களோடு சேர்ந்து வெளியே போயிடலாம். இந்த மேட்டில் நம்ம சைக்கிளை ஏற்றிக்கிட்டு போக வேண்டி இருக்குது. உங்களுக்கு வீடியோ எப்படி தெரியுதுன்னு தெரியல. தள்ளிட்டு வரக்குள்ளேயே பிரேக்கை பிடிச்சி தான் வந்தேன். சரியான பள்ளம் இது. அங்கே பீப்புள்ஸ் வராங்க. இதில் அப்படியே போகிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். யோ நில்லுங்க. வாட்டர்ஃபாலில் இருந்து வெளியான உடனே நண்பர்களை சந்திச்சாச்சு. அவன் இப்போ வழி தேடி தான் வந்திருக்கான். நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக மெப்பை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஆன்லைனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு வழி சரியாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நாங்கள் மெப்பை கொஞ்சம் டீட்டெயில்ஸாக எடுத்துக்கல, அதால் கொஞ்சம் சுற்ற வேண்டியது இருந்துச்சு. இப்போவும் நாங்கள் சைக்கிள் கொடுக்குற இடத்த விட்டுட்டு கேட்டுக்கு போயிட்டோம். இப்போ உசுரை கொடுத்து மலையில் ஏறி வந்துக்கிட்டு இருக்கோம் திரும்ப. இதை பார்த்தோம்னு சொன்னால் அந்த தண்ணி இப்படி தான் இருக்கும், வெள்ளை நுரை. என்ட்ரன்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு மாதிரியா முடிச்சாச்சு. We have so many Arabs, you know, Sudan too much. Okay. Anyway, thank you so much. Thank you so much. See you. Inshallah. ஊபர் புக் பண்ணிட்டு, போல்ட் ஊபர் புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. திரும்பியும் ரூம்ல இருந்து வெளியாகி ஒரு பயங்கர வாக் ஒன்று போயிட்டு இருக்கோம். இதுதான் காரா மார்க்கெட்டாம். காரா மார்க்கெட்டுக்குள்ளே தான் நாங்கள் அப்படியே வந்திருக்கோம். இவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இந்த மார்க்கெட் தான் இருக்கு. ரொம்ப பெரிய ஓட்டமரம். $25 ஓவா அப்படின்னு சொன்னால் 50 ரூபா நம்ம நாட்டு காசு பாரி. டே 50 ரூபாய்க்கு இந்த மாங்காய் வாங்கலாம்டா ஊரில். யோ ஸோ இது வந்துட்டு இறைச்சி கடை, அதோட ரெஸ்டாரண்ட். உள்ளுக்கு சாப்பாடும் உங்களுக்கு அப்படி அவிச்சு குக் பண்ணி தருவாங்களாம், அப்படியே சாப்பிடலாம் உள்ளுக்கு இருந்து. இன்னொரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. நாங்கள் வரக்குள்ள ஒரு பாலடைஞ்ச காரில் இருந்த ஆக்கள் கூப்பிட்டான். என்னடான்னு சரி பார்த்தா அவங்க போலீஸ் தான், கிட் வாக்கிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ எங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இதெல்லாம் கேட்டாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், பாஸ்போர்ட் என்கிட்ட ஃபோட்டோ இருக்குது, விசாவும் ஃபோட்டோ இருக்குது, ஆனால் அந்த பாஸ்போர்ட் குத்தின பேஜ் இல்லை. இப்போ அதை கேட்டுட்டு பிடிச்சிட்டுட்டாங்க. கிட்ட எல்லாம் ஓகே, அவர்கிட்டையும் அந்த பாஸ்போர்ட் சம்திங் மிஸ்ஸிங். ஸோ நான் கையில் எடுத்துகிட்டு தெரியல, அதே கொஞ்சம் செக்யூரிட்டி. அப்போ என்ன செஞ்சோம், எங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லிச்சுன்னா எவ்வளோ கொடுத்தோன்னா 400 சில்லிங்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கோம். திரும்ப ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு மீட்டர் இருக்குது. இங்கே எவ்வளோ நம்ம வாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கோம். அடுத்தது டாப்அப் பண்ணிக்கலாம். இப்போ 5000 டாப்அப் பண்ணால் 5000 நம்ம கரண்ட் யூஸ் பண்ணலாம். 5000 முடிய கரண்ட் அப்படியே கட் ஆகிடும். டின்னர் சமைத்து கொண்டிருக்கிறோம். பிரிஸ் வெறித்தனமாக சமையலில் இறங்கியிருக்க குறைஞ்சிருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் சாம்பியன்ஸ். ஸோ இப்போ இன்றைக்கு நம்மளோட கடைசி நாள் இன் கென்யா. நம்ம இருக்கிறது ஒரு இவங்க லேபர்ஸ்லாம் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட். ஸோ அவங்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க வேலைக்கு போகிறதுக்கு. நம்ம இப்போ தான் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். மார்னிங் நம்ம வெளியே போயிட்டு வரலாம். தென் நூன் நம்ம ஏர்போர்ட்டுக்கு போவோம். கடைசியாக ஏதாச்சும் ஊருக்கு போகிறதுக்கு முதல் சாமான் வாங்குவோம்னு சொல்லி ஷாப்புக்கு போயிட்டுருக்கிறேன். இப்போ தனியாக தான் போயிட்டுருக்குறேன், மற்றவங்க எல்லோரும் ஒர்க்குக்கு போயிட்டாங்க.
ஆனால் நெஞ்சில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. எவன் ஃபோனை பறிச்சிட்டு ஓடுவான மாதிரி. ஸோ அது ஏன்னு தெரியல, பட் ஒரு சின்ன பயம் ஒன்று இருக்குது. இது கொஞ்சம் சேஃபான இதான்னு தான் சொன்னாங்க, தேவையில்லாத பயம் தான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஷாப். இதுதான் நம்ம இருக்கிற அப்பார்ட்மெண்ட். ஸோ இதில் ஒரு அப்பார்ட்மெண்ட் ரூமில் தான் இருக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வால் தான் போட்டிருக்கு, பட் யூ கேன் சி எலக்ட்ரிக் ஃபென்ஸ். விடை கட்டு செல்கிறோம். ஸோ போயிடுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் ரெடி, வண்டி வந்தால் இன்னைக்கு கிளம்ப வேண்டியது தான் இன்ஷா அல்லாஹ். ஃப்ரான்சிஸ் இவர் தான் எங்களுக்கு சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுத்துட்ருக்காரு இங்கே. ஏர்போர்ட் செட்டப் இப்படி தான் இருக்குது. உள்ளுக்கு வந்த உடனே வேனெல்லாம் வந்த வழியில் போகும். நம்ம இறங்கி இந்த மாதிரி ஒரு வழியில் க்ராஸ் பண்ணணும். ஆக்களை ஸ்கேன் பண்ணுறதுக்காக அப்படி வச்சுருக்காங்க. நம்ம வண்டி ஏதோ வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வந்த டைமில் கேவலமாக ஒரு குடோனில் இறக்கி விட்டானுங்க. இது வந்துக்கிட்டு ஏர்போர்ட் டிபார்ச்சர் நினைக்கிறேன். அரைவல் தான் அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. டிபார்ச்சர் தான் மெயினான ஏர்போர்ட். இமிக்ரேஷன் தாண்டியாச்சு. நான் உள்ளுக்கு வந்த உடனே ஒரு ஆப்பிரிக்கா அண்ணன் வந்து வெயிட்லாம் பார்த்துட்டு ப்ரெப் பண்ண போனார். நம்ம எடுத்து வந்து போட்டியை நான் சொன்னால் தேவையில்லை ப்ரெப் பண்ணியிருக்கு. இல்லை உங்களோட செக்யூரிட்டி நீங்கள் கட்டாயம் ரெப் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இருந்தார். இல்லை தேவையில்லை, நான் ஏற்கனவே ஸ்லாட்டே பண்ணியிருக்கேன், எல்லாம் ஃபைன். உடியா என்ன உடியா ஆனதுக்கு கூட தான் விட்டான். ஸோ கவனமாக இருக்கணும். நம்ம கொஞ்சம் அசந்தன்னு சொன்னாலும் தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிருப்பானு. இதுதான் நம்ம ஃப்ளைட்டு. கென்யாவுக்கு ஒரு துபாய். அஸ்ஸலாமு அலைக்கும். பெரிய கிளம்பி போக வேண்டியதுதான் துபாய். எமிரேட்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னு சொன்னால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவங்க ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க இந்த மாதிரி. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, வாடகை தரவில்லை. இவர் தான் இங்கே பெரிய கை. நம்ம ஊரில் நம்ம எப்படியோ அது மாதிரி இங்கே இவர் 3 hours இருக்குது ஃப்ளைட் போகிறதுக்கு. 90 நிமிஷத்துக்கு முதல் தான் எத்தனாவது கேட்லன்னு சொல்லி தெரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம சும்மா தான் இருக்கணும். இப்போ நம்ம என்ன செய்வோம், நான் வந்துட்டு ட்ராலி ஒன்று எடுத்து வேக வச்சுட்டேன். ஸோ ஒரு 1 hour அப்படி இந்த ஏர்போர்ட் அப்படியே சுற்றி பார்க்கலாம். இத்துடன் ஹலால் போயின் கென்யா பயணம் இனிதை நிறைவடைந்தது. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ட்ராவல் ஒன் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் லிவ் தி அட்வென்ச்சர். பீஸ் அவுட்.